ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்றைக்கி என்ன பண்ணலாம்? ஏதாவது டேஸ்ட் அண்ட் யம்மியாக பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவும் டெசர்ட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். என்ன பண்ணலாம்? ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாமா? அதுவும் 2 minutesல. அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு செராமிக் கப் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 tablespoon அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற ரேஷியோவில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லா வரும். இல்லைனா ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ எல்லா கப்லேயும் இந்த மாதிரி மைதா ஆட் பண்ணியாச்சு. அதே ஈக்குவல் ரேஷியோவில் நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். அதே 1.5 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 2 tablespoon கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா 1/2 tablespoon அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணுறேன். அந்த இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. வெறும் 2 minutes இருந்தால் போதும். அதுவும் அவனில் இப்படின்றதுக்குள்ளே வச்சு எடுத்தோன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடும். நடுவில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது டேஸ்ட்டை நல்லா என்ரிச் பண்ணும். அதுக்காக தான் சால்ட் ஆட் பண்ணுறேன். பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா ஆயில் 1.5 tablespoon அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஆயில் வேணான்னு நினச்சிங்கன்னா பட்டர் கூட ஆட் பண்ணலாம். அடுத்தது இங்கே நான் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் வெறும் 2 ட்ராப் ஆட் பண்ணால் போதுங்க. இதோட எசன்ஸ் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ், அதுவும் இந்த மாதிரி 2 drops அளவுக்கு 2 கப்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கர்டு 1/2 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ கர்டு இல்லைன்னா வினிகர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ பால் ஆட் பண்ண போகிறேன். இது 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த கேக்கோட கன்சிஸ்டன்சி மாவை பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் கூட பால் சேர்த்து அந்த டைமுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 tablespoon அளவுக்கு கொக்கோ பவுடர் 2 கப்லேயும் ஆட் பண்ண போகிறேன். 1 கப்பை அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். பைனாப்பிள் எசன்ஸோடு அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி ஆகிடும். பாருங்கள் திக்னஸ் எப்படி இருக்குன்னு. என்னோடய பாப்பா என் கூடவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலாக இந்த மாதிரி கிட்ஸை வச்சு நீங்கள் செய்யும்போது அவங்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு 6-7 வயசு பசங்கன்னா நம்ம சொல்லவே அவங்களே செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அந்த பசங்களுக்கும் நல்லா கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ப்ளஸ் அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இது கூட நான் இங்கே டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ண போகிறேன். அது இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸு, டேட்ஸு, நட்ஸு சொல்லிகிட்டே போகலாம். இதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ அவன் பார்த்திங்கன்னா நான் அப்படியே நார்மல் டெம்பரேச்சரில் உள்ளே வச்சு 2 minutes அளவுக்கு வைக்க போகிறேன். என்னோடய அவன் சின்ன அவன், அதனால் 2 minutes வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய அவன் அண்ட் தென் வாட்ஸ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா 1 minute வச்சாவே போதுங்க. ஆக்சுவலாக இந்த கேக்கோட பேரே பார்த்திங்கன்னா 1 minute கேக், 2 minute கேக் அப்படி தான் சொல்லுவாங்க. பாருங்கள் நம்மளோட கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போது இந்த மாதிரி கேக்கை அவன் இல்லாமல் நம்ம கடாய் யூஸ் பண்ணி பண்ணோன்னா எப்பவும் போல் ஸ்டாண்ட் போட்டு சால்ட் போட்டுட்டு அந்த கடாய் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அளவுக்கு வச்சு எடுத்தால் போதும். இந்த கேக் ரெடி ஆகிடும். குக்கரில் செய்யலாம், இல்லைனா கடாய் யூஸ் பண்ணியும் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபி அண்ட் யம்மியாக இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ இதை ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் எப்படி வருதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா பார்க்கும்போதே கொஞ்சம் ஹை கேச்சிங்காக இருந்தால் தானே பசங்களுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இது கூட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணலாம், க்ரீம் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பட்டர் க்ரீம் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சமையல் சொல்கிறதுக்கு லெவலே கிடையாது. அவ்வளோ வகையான சமையல் இருக்குது. பாருங்கள் நம்மளோட கேக் எவ்வளோ ஃப்ளஃபி அண்ட் யம்மியாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.